வெல்கம் டு ப்ரோப்ளஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 7th பார்ட். இதுக்கு முன்னாடி 6 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். இது வந்து 7வது கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? இது வந்து 2019 நடந்த NTPC உடைய கொஸ்டின் பேப்பர். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரீசென்ட்லி டிஸ்கவர்ட் பேர்ட் ஸ்பீசிஸ் நேம் இமாலயன் ஃபாரஸ்ட் த்ரஷ் வாஸ் ஃபவுண்ட் இன். அதாவது இமயமலை வன தர்ஷ் என்று பெயரிடப்பட்ட சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பறவை இனம் எங்கு காணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெஹ்ராடூன், நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதாவது வடகிழக்கு இந்தியா, உத்தரகாண்ட், அப்புறம் லடாக் ரீஜன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இமாலயன் ஃபாரஸ்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியாவும், சரிங்களா, அதாவது வடகிழக்கு இந்தியாவும் சைனா அந்த ரீஜனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி. சரிங்களா? இதுக்கு சயின்டிஃபிக் நேம், அதாவது பயாலஜிக்கல் நேம் சொல்லுவோம்ல, பைனாமியல் நேம், பயாலஜிக்கல் நேம், அது வந்து பார்த்திங்கன்னா ஜூதெரா சலீம், அதாவது சலீம் அலி. அவர் கண்டுபிடிச்சார்ல சலீம் அலி, அவருடைய பேரை வச்சுட்டாங்க ஜூதெரா சலீம் அலி. அடுத்து லெப்ரசி இஸ் ஆல்சோ நோன் அஸ், அதாவது தொழுநோய் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஞ்சினா, அன்சன்ஸ் டிசீஸ், அதாவது அன்சன் நோய், கவுச்சர் நோய், ஹாட்ச்கின் நோய் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஆன்சன்ஸ் டிசீஸ். சரிங்களா? இது ஏன் இப்படி கூப்பிட்றாங்கன்னா 1873 அதில் அப்போ ஜெரால்டு ஹெர்மோயிர் ஆன்சன், அதாவது இந்த சயின்டிஸ்ட்டு தான் வந்து இந்த தொழுநோய் வந்து எப்படி பரவுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதனால தான் இதுக்கு பேர் ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1873 வந்து அதாவது எப்படி பரவுது, எதனால் பரவுது அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? இது எப்படி பரவுதுன்னா பாக்டீரியா. சரிங்களா? இது ஒரு கொஸ்டினை கேட்கலாம். அதாவது லெப்ரசி வந்து வைரஸால் பரவுதா, பாக்டீரியாவில் பரவுதா, ஃபங்கையா, ஆல்கையா, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குவாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா. இது வந்து பாக்டீரியாவில் பரவுது. அது என்ன பாக்டீரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்கோபாக்டீரியம். சரிங்களா? மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, அதாவது சில பேர் லெப்ரேங்குவாங்க, லெப்ரேங்குவாங்க, லெப்ரே. சரிங்களா? மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, அதாவது இந்த பாக்டீரியம் மூலியம்தான் நமக்கு தொழுநோய் பரவுது. இதுக்கு இன்னொரு பேர் ஹான்சன்ஸ் டிசீஸ். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ், அதாவது தொடர்புடைய உலக பாரம்பரிய தலங்களில் ஒற்றைப்படை ஒன்றை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ராஷ்டிரபதி பவன், சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், தாஜ்மஹால், சூரிய கோவில். அதாவது இந்த 4ல் எது வந்து வித்தியாசம், அதாவது இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரபதி பவன், ஆப்ஷன் ஏ வந்து இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அதாவது என்னென்னா ராஷ்டிரபதி பவன் வந்து பாரம்பரிய தலங்களில் வந்து சேர்க்கலை, மீதி 3 வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காங்க. தாஜ்மஹால், சன் டெம்பிள், சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, எது வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வித்தியாசம்னது என்ன, இது சேர்க்கலை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஹூ வாஸ் த கோச் ஃபார் அண்டர்-19 வேர்ல்டு கப் 2016 ஹெல்ட் இன் பங்களாதேஷ். அதாவது வங்காதேசத்தில் நடைபெற்ற அண்டர்-19 உலக கோப்பை 2016 பயிற்சியாளர் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட், வீரேந்திர சேவாக், சௌரவ் கங்குலி, அனில் கும்ப்ளே. ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. அப்போ வந்து ராகுல் டிராவிட் தான் வந்து கோச்சாக இருந்தார். சரிங்களா? இது பாருங்கள், இந்த கொஸ்டினை 2019 கொஸ்டின் பேப்பரு. அவங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 2025னா கண்டிப்பாக 2021 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2021 25 வரைக்கும்
பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா அண்டர்-19 சரிங்களா, அதே மாதிரி ஐபிஎல்லு, வேர்ல்டு கப்பு என்னென்ன நடந்துச்சோ அதில் வந்து யார் வின் பண்ணால், எங்கே நடந்துச்சு, லொக்கேஷனு, அதே மாதிரி கண்டிப்பாக கோச் கேட்குறாங்க சரிங்களா. கோச்சு அதாவது கிரிக்கெட்டு ஒரு கொஸ்டின் சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட், அதாவது வித்தியாசமான ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது வித்தியாசமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? சைலண்ட் வேலி, சிலிக்கான் வேலி, இண்டஸ் வேலி, தாமோதர் வேலி. அது தமிழில் அமைதி பள்ளத்தாக்கு, சிலிக்கான் பள்ளத்தாக்கு, சிந்து பள்ளத்தாக்கு, தாமோதர் பள்ளத்தாக்கு சரிங்களா. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் வேலி சரிங்களா. அதாவது சைலண்ட் வேலி, இண்டஸ் வேலி, தாமோதர் வேலினா பள்ளத்தாக்கு சரிங்களா. இந்த பி வந்து சிலிக்கான் பள்ளத்தாக்கு கிடையாது. தமிழில் வந்து பள்ளத்தாக்குன்னு வருது, ஆனால் பள்ளத்தாக்கு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன், அதாவது ஒரு கம்பெனி சரிங்களா. இது வந்து எங்கே இருக்குன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்குது சரிங்களா. நம்ம எப்படி இந்த டைடல் பார்க்குங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து இது வந்து ஒரு ஐடி கம்பெனி சரிங்களா. அதனால தான் இது வித்தியாசம். பேர் வந்து வேலின்னால பள்ளத்தாக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் சிலிக்கான் வேலி வந்து ஒரு கம்பெனி, மீதியெல்லாம் பள்ளத்தாக்கு. அடுத்து பாருங்கள், ஹூ வாஸ் கன்ஃபர்ட் த அர்ஜுனா அவார்டு ஃபார் பேட்மிண்டன் இன் 2015. அதாவது 2015 பேட்மிண்டனுக்கான அர்ஜுனா அவார்டு விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கிடம்பி ஸ்ரீகாந்த், அடுத்து சைனா நேவால், அப்புறம் சேட்டன் ஆனந்த், ரோஹித் சர்மா. இந்த 4 ஆப்ஷனில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கிடாம்பி ஸ்ரீகாந்த். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து அவார்டு வாங்கினார். இதில் என்னென்னா இவரும் பேட்மிண்டன் பிளேயர் தான், சைனா நேவாலும் பேட்மிண்டன் பிளேயர் தான், சேட்டன் ஆனந்தும் பேட்மிண்டன் பிளேயர் தான், ரோஹித் சர்மா வந்து கிரிக்கெட் பிளேயர் சரிங்களா. அப்புறம் கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே பேட்மிண்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2015 வந்து இந்த அவார்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கிடம்பி ஸ்ரீகாந்த். அடுத்து பாருங்கள், till the end of 2015 India has established dash research station in Antarctica. அதாவது 2015 ஆண்டு இறுதி வரை இந்தியா அண்டார்டிகாவில் எத்தனை ஆராய்ச்சி நிலையங்கள் நிறுவியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3 தான் கரெக்டு சரிங்களா. என்னென்னு கேட்டிங்கன்னா மைதிரி, அடுத்து பாரதி, அடுத்து தக்ஷின், கங்கோத்ரி சரிங்களா. இந்த 3 ஸ்டேஷன் தான் அண்டார்டிகாவில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைதிரியும் பாரதியும் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. தக்ஷின் கங்கோத்ரி வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கேம்ப்பாக மாற்றிட்டாங்க. இது கொஞ்சம் ஐஸில் முழுகிருச்சு, அதனால் இதுக்கு பேர் சப்ளை கேம்ப்பு சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இது 2012, இது 1983 சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது தான். அடுத்து லேட்டஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பாரதி 2012 சரிங்களா. இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்து பாருங்கள், ஜந்தர் மந்தர் இன் டெல்லி வாஸ் பில்ட் பை மகாராஜா. அதாவது டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் எந்த மகாராஜாவால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சிங் 1 ஆஃப் ஜெய்ப்பூர், ஜெய்சிங் 2 ஆஃப் ஜெய்ப்பூர், ராம்சிங் 1, பிஷான் சிங் சரிங்களா. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன், அதாவது ஜெய்சிங் 2 ஆஃப் ஜெய்ப்பூர், அதாவது ஜெய்ப்பூரின் 2ஆம் ஜெய்சிங் தான் இது கட்டினது. இது எப்போ கட்டினதுன்னு கேட்டாங்கன்னா சரிங்களா. அதாவது ஜந்தர் மந்தர் எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1724 சரிங்களா. இது வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சர்வேட்ரி சரிங்களா. இது என்ன பில்டிங்னு கேட்டால் அப்சர்வேட்டரி சரிங்களா. இதே வந்து இப்படியும் கேட்கலாம், ஜந்தர் மந்தர் வந்து என்ன பில்டிங், அப்சர்வேட்டரி இல்லை வந்து மியூசியம் இல்லைனா வந்து கோட்டை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்கலாம். அப்படி கேட்கும் போது ஆன்சர் வந்து அப்சர்வேட்டரி சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஆஸ் பர் த இந்தியன் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2015 டேஷ் ஆஸ் த லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஸ் ஏரியா.
அதாவது இந்திய மாநில வன அறிக்கை 2015 படி டேஷ் அதன் பரப்பளவில் மிகப்பெரிய வனப்பகுதியாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஸ்டேட் வந்து அதிக ஏரியா வச்சுருக்கு ஃபாரஸ்ட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா அசாம், ஜம்மு காஷ்மீர், மத்திய பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ் தான் கரெக்டு. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 77,414 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் வந்து செகண்டு, ரெண்டாவது இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 66,964 கிலோமீட்டர், அதாவது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. மூணாவது கேட்டிங்கன்னா சத்தீஸ்கர். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 55,547, அதாவது 55,547 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது மத்திய பிரதேஷ். அடுத்து பாருங்கள், நேம் த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் விச் டஸ் நாட் ஃபால் அண்டர் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி. அது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வராத பாதுகாப்பு படையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சாஸ்ட்ரா சீமபால், அடுத்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அடுத்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அடுத்து இண்டோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ். சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். சரிங்களா. மீதி எல்லாமே மிலிட்ரி. இது மட்டும் ரயில்வே. இது வந்து பார்த்திங்கன்னா எதோடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், இவங்க கீழே தான், அதாவது இவங்க தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா. இது வந்து எப்போ வந்துச்சுன்னா அதை கொண்டு வந்தாங்கன்னா 1957. இது வந்து கொண்டு வரதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன ஆக்ட்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட். சரிங்களா. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட். இது வந்து 1957 இந்த ஆக்டின் படி தான் இந்த ஃபோர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா. இது வந்து யார் கண்ட்ரோல்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி. அடுத்து த க்ரீன் ஹவுஸ் கேஸ் விச் இஸ் கால் லாஃபிங் கேஸ், அதாவது சிரிக்கும் வாயு என்று அழைக்கப்படும் க்ரீன் ஹவுஸ் வாயு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ ஆன்சர் எதுவாக இருக்கும்? நைட்ரஸ் ஆக்சைடு. சரிங்களா. இது வந்து நிறைய படத்தில் கூட வந்திருக்கு. பைரவா படத்தில் இது வரும். சரிங்களா. வில்லனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாவுக்கு போவார், அதில் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு கொடுத்து அந்த வில்லன் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வருவார் அப்படின்னு ஒரு சீன் இருக்கும். ஆனால் பாருங்கள், ஆப்ஷன் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்து விச் ஒன் இஸ் கால் டார்க் பிளானட், அதாவது குறுங்கோள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி, மெர்க்குரி, மூன், ப்ளூட்டோ. அதாவது வெள்ளி, புதன், சந்திரன், ப்ளூட்டோ அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ. ப்ளூட்டோ தான் குறுங்கோள். சரிங்களா. அதாவது வெள்ளி வந்து கோள், புதனும் கோள், சந்திரன் வந்து நிலா. சரிங்களா. நிலா அதாவது சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட் இங்கிலீஷில். சரிங்களா. ப்ளூட்டோ வந்து குறுங்கோள். அதாவது ப்ளூட்டோ வந்து ஒரு காலத்து வரைக்கும் கிரகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. இது வந்து எப்போ குறுங்கோளாக மாற்றினாங்கன்னா ஆகஸ்ட் 24, 2006 வந்து இது குறுங்கோள் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கோள்னு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து மேஜர் பார்ட் ஆஃப் பயோகேஸ் இஸ், அதாவது உயிர் வாயுவின் முக்கிய பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன், நைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மீத்தேன். அதாவது பயோகேஸில் வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் CH4. சரிங்களா. இதுதான் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2. இது வந்து ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேஜர் பார்ட், அதாவது அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து சி மீத்தேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேக் OS வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை, அதாவது எந்த நிறுவனம் மேக் OSஐ அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா IBM, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மேக்குனாலே ஆப்பிள் தான்.
சரிங்களா. ஆப்ஷன் சி. சரிங்களா. இது வந்து கம்பெனி பேர் ஆப்பிள் இங்க். சரிங்களா. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1984 கொண்டு வந்தாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா மேக்கின்டாஷ், அதாவது மேக்கின்டாஷ் பர்சனல், அது பிசி கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணுறதுக்கு தான் இந்த மேக் ஓஎஸை 1984 கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி. சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். டேஷ் எஸ்டிங்விஷஸ் ஃபயர், அதாவது நெருப்பை அணைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா O2, CO2, SO2, NO2. சரிங்களா. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி, CO2 தான். சரிங்களா. CO2 எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பொருள் எரியணும்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும். சரிங்களா. இந்த CO2 என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனை விலக்கி விட்டுரும். ஸோ ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும், நெருப்பு அமைஞ்சிரும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து CO2. அது கரெக்ட் ஆன்சர் CO2, ஆப்ஷன் பி. இல்லை O2 வந்து பார்த்திங்கன்னா ஏன் தப்புனா, O2 கொடுத்தோன்னா இன்னும் நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அதே மாதிரி NO2, SO2லாம் வந்து அமைக்க யூஸ் ஆகிறதில்ல. ஸோ பி தான். எல்லா ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா CO2 வர மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள். ஆஃப்டர் என்ட்ரிங் பங்களாதேஷ் த மெயின் பிரான்ச் ஆஃப் கேஞ்சஸ் இஸ் நோன் அஸ், அதாவது வங்காளதேசத்திற்குள் நுழைந்த பிறகு கங்கையின் முக்கிய கிளையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஹூக்ளி ரிவர், ஜமுனா ரிவர், மேக்னா ரிவர், பத்மா ரிவர். சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பத்மா ரிவர். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா மெயின் பிரான்ச், அது முக்கிய கிளை, முக்கிய கிளைக்கு பேர் பத்மா ரிவர். சரிங்களா. ஹூக்ளி ரிவர்னால் என்னென்னா கங்காலேருந்து பிரியிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்குது. அடுத்து ஜமுனா ரிவர் பார்த்திங்கன்னா இது பங்களாதேஷில் இன்னொரு ஆறு. சரிங்களா. மேக்னா ரிவர்னு என்னென்னா இந்த பத்மா ரிவரும், அதாவது பத்மா ரிவரும் இந்த ஜமுனா ரிவரும் சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்ததுக்கப்புறம் கூப்பிட்றதுக்கு பேர் தான் மேக்னா ரிவர். சரிங்களா. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா முக்கிய கிளை மட்டும்தான் கேட்குறாங்க. அதனால் பத்மா ரிவர் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ இன் ரிலேஷன் டு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் தொடர்பாக பின் வருவனவற்றில் எது உண்மை இல்லை, அதாவது எது தப்புன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். இட் இஸ் அ ஸ்பேஸ் பேஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம். சரிங்களா. அதாவது இது ஒரு விண்வெளி அடிப்படையிலான வழி செலுத்துதல் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் ப்ரெடிக்ட் சைக்ளோன்ஸ், அதாவது இது சூறாவளிகளை கண்காணிக்க முடியும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் பி யூஸ்டு டு மேப் வெஹிகுலர் டிராஃபிக், அதாவது வாகன போக்குவரத்தை வரைபடமாக இதை பயன்படுத்தலாம். அடுத்து இட் கேன் பி யூஸ்ட் இன் கார் நேவிகேஷன், அதாவது இது காரில் வழி செலுத்துவதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி தான். அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சைக்ளோனை வந்து, அதாவது சூறாவளியை வந்து கண்காணிக்க முடியாது. சரிங்களா. அதாவது ஜிபிஎஸ்னு என்ன கேட்டிங்கன்னா நம்ம மேப் யூஸ் பண்ணுறோம்ல, கூகுள் மேப்ஸு. சரிங்களா. கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான். சரிங்களா. இது வந்து எப்படின்னா சேட்டலைட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம், நேவிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ கரெக்டு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் டிராஃபிக் கண்டுபிடிக்கிறோம்ல, அதுவும் கரெக்டு. வண்டி, அதாவது கார் நேவிகேஷன், எங்கே போகணும், எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு இதில் பார்த்து போகலாம். ஸோ வந்து ஏசிடி வந்து கரெக்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இது சூறாவளியை கண்காணிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்கள். இஃப் த போஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஃபால் வேக்கண்ட், ஹூ வில் ஆக்ட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் காலியாக இருந்தால் இந்திய குடியரசுத் தலைவராக யார் செயல்படுவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, மக்களவை சபாநாயகர். அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்திய பிரதமர். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தலைமை நீதிபதி. யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது மத்திய அமைச்சர்கள் குழு. சரிங்களா. இந்த 4 ஆப்ஷனில் யார் வந்து இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா. அதாவது பிரசிடெண்ட்டும் வைஸ் பிரசிடெண்ட்டுடைய போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா. அப்படின்னா அடுத்து வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் அந்த இடத்துல வந்து அதாவது தலைவராக செயல்படுவார். சரிங்களா. இப்போ வந்து யார் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா
சஞ்சீவ் கண்ணா. சரிங்களா, இவர் தான் இப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. எப்போலேருந்து கேட்டிங்கன்னா 11 நவம்பர் 2024. சரிங்களா, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஜென்ரேட்டர் கன்வெர்ட்ஸ், அதாவது ஒரு ஜென்ரேட்டர் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி, அதாவது மின் ஆற்றலை வேதியியல் ஆற்றலாக மாற்றுகிறது. அடுத்து சி, தெர்மல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. டி ஆப்ஷன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு லைட் எனர்ஜி, அதாவது மின் ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. சரிங்களா, மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது. சரிங்களா, அதாவது ஒரு மோட்டர், அதாவது டீசல் இன்ஜினோ சரிங்களா இல்லை விண்மில்லோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து சரிங்களா, அது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. சரிங்களா, அதுதான் ஜென்ரேட்டர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி தப்பு. சரிங்களா, சி வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதாவது ஹீட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறது. டி வந்து பார்த்திங்கன்னா பல்பு. சரிங்களா, கரண்ட்டு கொடுத்தோம்னா லைட்டு வருதா, பல்பு. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான், ஜென்ரேட்டர் கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், விச் ஒன் இஸ் நாட் அ நெட்வொர்க் ப்ரோட்டோகால், எது நெட்வொர்க்கு நெறிமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஹெச், HTML, PPP, POP. சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து நெட்வொர்க் ப்ரோட்டோகால் கிடையாது. சரிங்களா, ஸோ எஸ்எஸ்ஹெச்னு என்னன்னு கேட்டிங்கன்னா செக்யூர் ஷெல், இதுக்கு தான் எஸ்எஸ்ஹெச்சுங்குவாங்க. அதாவது ஒரு நெட்வொர்க்கு, அதாவது ஒரு நெட்வொர்க் வந்து அன்செக்யூர்டாக இருந்துச்சுன்னா அதில் செக்யூர் கம்யூனிகேஷன் வந்து பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா, அடுத்து PPP. சரிங்களா, PPPன்னா வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால். இது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் வர்றது. அடுத்து POPனா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். சரிங்களா, ஸோ இந்த 3 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் வருது. பி வந்து நெட்வொர்க்கில் வரல. சரிங்களா, அதுவுமே HTMLனால் என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கு, அதாவது வெப்சைட் க்ரியேஷனில் வந்து வரும். இது வந்து வெப்சைட். சரிங்களா, நெட்வொர்க்கில் வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இஸ் டிட்டர்மைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டேஷ் பொல்யூட்டன்ஸ், அதாவது தேசிய காற்று தர குறியீடு வந்து எத்தனை பொல்யூஷன் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5, 6, 7, 8னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8. சரிங்களா, இதில் என்னென்ன வரும்னா ஓசோனு, லெட்டு, ஆர்சனிக், நிக்கல், பென்சின், சல்ஃபர், நைட்ரஜன், அப்புறம் அமோனியா. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இந்த 8 பொல்யூட்டன்ஸ் வச்சு தான் அந்த நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், மோஷன் ஆஃப் அ ஸ்பின்னிங் டாப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், அதாவது பொம்பரை சுற்றுது இல்லை, அது வந்து என்ன இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், அதாவது மைய விலக்கு விசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் இஸ் ஆன்டிவைரஸ், அதாவது எது ஆன்டிவைரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா கோட்ரெட், மெலிசா, கிரிப்டோலாக்கர், டாக்டர் வெப். சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, டாக்டர் வெப். சரிங்களா, இதுதான் ஆன்டிவைரஸ். சரிங்களா, இது எங்கன்னா ரஷ்யன் ஆன்டி மேல்வேர் கம்பெனி. சரிங்களா, டாக்டர் வெப் இந்த கம்பெனிக்காரங்க தான் இது வந்து உருவாக்குனாங்க. எப்போனா 1992. இது வந்து ரஷ்யாவின் முதல் ஆன்டிவைரஸ்.
சரிங்களா. ரஷ்யாவுடைய ஃபஸ்ட்டு ஆன்டிவைரஸ். ஸோ அவங்க கேட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிவைரஸ் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி. சரிங்களா. இதில் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா இது வைரஸு, மெலிசாங்கிறதும் வைரஸு, கிரிப்டோ லாக்கரும் வைரஸு. சரிங்களா. இது எல்லாமே வைரஸு, அவங்க கேட்டுக்கிறது ஆன்டிவைரஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்கள். PM inaugurated the 12th South Asian Games on 5th February 2016 at, அதாவது February 5, 2016 அன்று பிரதமர் 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளை எங்கு தொடங்கி வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. லக்னோ, குவஹாத்தி, கொல்கத்தா, அகமதாபாத். சரிங்களா. இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா. குவஹாத்தியில் தான் நடந்துச்சு. எப்போ 5 February 2016 டு 16 February 2016. சரிங்களா. குவஹாத்தி. அடுத்து பாருங்கள். நேம் த செஸ் சாம்பியன் அகேன்ஸ்ட் whom விஸ்வநாதன் ஆனந்த் லாஸ்ட் இன் 2014 வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப். 2014 உலக சதுரங்க சாம்பியன் போட்டியில் விஸ்வநாத ஆனந்த் யாரிடம் தோற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. என்னென்ன பேருனா விளாடிமிர் கிராம்னிக், அப்புறம் வெஸ்லின் டோபோலோவ், போரிஸ் கெல்ஃபர்னாண்ட், மேக்னஸ் கார்ல்சன். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மேக்னஸ் கார்ல்சன். ஸோ இவங்க 2 பேரும் தான் கடைசியாக விளாண்டாங்க. இவர்கிட்ட தான் இவர் தோற்றார். சரிங்களா. இது எங்கே நடந்துச்சுன்னா சோச்சி, அதாவது ரஷ்யாவில் நடந்துச்சு. சரிங்களா. இவர்கிட்ட தான் தோற்றார், அதாவது மேக்னஸ் கார்ல்சன்கிட்ட தான் தோற்றார். அடுத்து பாருங்கள். விச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் 3, அதாவது மற்ற 3லிருந்து எது வேறுபட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஸ்பினச், அது பசலைக்கீரை, லென்டில் பருப்பு, கொரியண்டர் கொத்தமல்லி, லெட்யூஸ் கீரை. சரிங்களா. இந்த 4 ஆப்ஷனில் எது வித்தியாசமானது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி தான், பருப்பு. ஏன்னா ஏசிடி, அதாவது ஸ்பினச், கொரியண்டர், லெட்யூஸ், இது 3மே பார்த்திங்கன்னா கீரை வகை. சரிங்களா. அது கீரை இல்லைனா வந்து இலை. ஓகேங்களா. லென்டில் பருப்பு வந்து அப்படி கிடையாதுல்ல. ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இலை தான், கொத்தமல்லி இலையாக தான் இருக்கும், கீரையும் இலையாக தான் இருக்கும். சரிங்களா. அதாவது லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்கள். லோசுங் ஃபெஸ்டிவல் இஸ் பாப்புலர் இன், அதாவது லோசுங் திருவிழா எந்த மாநிலத்தில் பிரபலமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து இமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, சிக்கிம். சரிங்களா. சிக்கிமில் இது வந்து மோஸ்ட்டு பாப்புலர் ஃபெஸ்டிவல். இது எப்போ கொண்டாடுவாங்கன்னா டிசம்பர் மாதம். சரிங்களா. டிசம்பர் மாதம், அதாவது 10th லூனார் மந்த். சரிங்களா. அதான் அவங்க டிபெட்டன் காலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா லூனார் மந்த், 10வது லூனார் மந்தில் தான் கொண்டாடுவாங்க. அது வந்து டிசம்பர் மாதம் தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். த மோஸ்ட் பாப்புலர் ஃபோக் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான நாட்டுப்புற நடனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து கரகம், குடியாட்டம், யாசுகனா, கதகளி அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரகம். சரிங்களா. அடுத்து அதாவது குடியாட்டம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கேரளாது. அப்போ யாசுகனா வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. சரிங்களா. அதே மாதிரி கதகளியும் கேரளாது. சரியா. மீதி நம்மளது கரகம் நமக்கு தெரியும். சரிங்களா. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். த டெக்னிக் யூஸ்டு ஃபார் பிரிண்டிங் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பேரிங் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கரன்சி நோட்டீஸ், அதாவது இந்திய ரூபா நோட்டுகளின் முகத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அச்சிடுவதற்கு பயன்படும் நுட்பம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இன்டாக்லேவோ பிரிண்டிங், மைக்ரோ லெட்டரிங், லேட்டன்ட் பிரிண்டிங், ஸ்க்ரீன் பிரிண்டிங். சரிங்களா. ஆன்சர் வந்து இன்டாக்லேவோ பிரிண்டிங். சரிங்களா. அதாவது என்னென்னா அந்த நோட்டில் வந்து அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஒரு மேலே இப்படி தேய்ச்சோம்னா மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும் பாருங்கள், அதுதான். சரிங்களா. இதெல்லாம் மைக்ரோ லெட்டரிங்னா என்னென்னா இந்த சின்ன சின்னதாக எழுத்து இருக்குல்ல அது. லேட்டன்ட் பிரிண்டிங்னா ஒரு ஆங்கிளாக பார்த்தோம்னா தான் ஒரு சில எழுத்துக்கள் தெரியும். சரிங்களா. நேராக பார்த்தா தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் லேட்டன்ட் பிரிண்டிங்.
ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது போஸ்டரு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இது வந்து நோட்டுக்கு வராது, கரன்சி நோட்டுக்கு வராது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அதாவது ஆகாஷ், வாஸ் டெஸ்ட் ஃபயர்ட் ஃப்ரம், அதாவது தரையிலிருந்து வான் நோக்கி தாக்கும் ஆகாஷ் ஏவுகணை எங்கு சோதனை செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா, அப்துல் கலாம் ஐலாண்ட், தும்பா, பொக்ரான். சரிங்களா? ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி தான். அப்துல் கலாம் ஐலாண்டுலேருந்து தான் இந்த ஆகாஷ் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். ஈஸ்ட் யூஸ்ட் இன் மேக்கிங் பிரெட், அதாவது ரொட்டி தயாரிப்பில் பயன்படுத்தும் ஈஸ்ட் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் எஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் ஃபெர்மெண்டேஷன், டஸ் நாட் ஹெல்ப் த ப்ராசஸ் ஃபார் ஃபெர்மெண்டேஷன், மேக் இட் டேஸ்டி, ஆக்ட் எஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். சரிங்களா? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது நொதித்தலுக்கு ஒரு வினை யூக்கியாக செயல்படுகிறது. சரிங்களா? அதை ஃபெர்மெண்டேஷன், அதாவது ரொட்டி செய்யணுன்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. சரிங்களா? ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா யூஸ் ஆகலைன்னு போட்டிருக்கேன். ஸோ இதுவும் கிடையாது. டேஸ்ட் கொடுக்குமா, அதுவும் கிடையாது. ப்ரிசர்வேட்டிவாக வேலை செய்தால் அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கேள்வி. லூயிஸ் பாஸ்டர் வாஸ் நோன் ஃபார் டிஸ்கவரி ஆஃப், அதாவது லூயிஸ் பாஸ்டர் எந்த கண்டுபிடிப்புக்கு அறியப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போலியோ வேக்சின், சிக்கன் பாக்ஸ் வேக்சின், ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், ரேபிஸ் வேக்சின். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, ரேபிஸ் வேக்சின் தான் இவர் கண்டுபிடிச்சார். அடுத்து பாருங்கள். தேர் ஆர் டேஷ் ஜோன்ஸ் இன் இந்தியன் ரயில்வே, அதாவது இந்தியன் ரயில்வேயில் டேஷ் மண்டலங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8, 18, 16, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 18. ஸோ இந்தியன் ரயில்வேயில் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 ஜோன்ஸ் உள்ளது. அடுத்த கேள்வி பாருங்கள். த ரீசெண்ட்லி அப்ரூவ்டு லிகோ இந்தியன் ப்ராஜெக்ட் இஸ் ரிலேட்டட் டு, அதாவது சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட லிகோ ப்ராஜெக்ட் எதுக்கு சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஆன் யூஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய சக்தி இன் பயன்பாடு. அடுத்து ரிசர்ச் ஆன் லேசர் டெக்னாலஜி, அதாவது லேசர் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி. ரிசர்ச் ஆன் கிராவிடேஷனல் வேவ், ஈர்ப்பு அலைகள் குறித்த ஆராய்ச்சி. ரிசர்ச் ஆன் ரீலொகேஷன் ஆஃப் லயன்ஸ், சிங்கங்களின் இடமாற்றம் பற்றி ஆராய்ச்சி. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. சரிங்களா? ரிசர்ச் ஆன் கிராவிடேஷனல் வேவ்ஸ், அதாவது ஈர்ப்பு அலைகளின் குறித்து ஆராய்ச்சி. சரிங்களா? அதாவது லிகோ இது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா லேசர் இன்டர்ஃபெரோ மீட்டர் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்சர்வேட்டரி. சரிங்களா? ஸோ அதாவது இது கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்கள். நேம் ஆஃப் த 8th யூனியன் செக்ரட்டரி ஜெனரல், அதாவது 8வது ஐநா பொதுச் செயலாளரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி காலி, கோஃபியே அனன், பான் கி மூன், டாக்டர் ஜிம் யோங் கிம். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பான் கி மூன். சரிங்களா? அதே வந்து இப்போ யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்டானியோ குட்டரஸ். சரிங்களா? எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2022. அடுத்து பாருங்கள். நேம் த கண்ட்ரி whose கரன்சி இஸ் நாட் கால்டு ருப்பி, எந்த நாட்டின் நாணயம் ரூபாய் என்று அழைக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மியான்மர். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மியான்மர். அதாவது நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இவங்களுடைய பணத்தை எல்லாமே நம்ம ரூபா தான் சொல்கிறோம். ஆனால் மியான்மருக்கு நம்ம ரூபான், அதாவது ரூபாய் ருப்பி அப்படின்னு சொல்கிறதில்ல. இவங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா பர்மீஸ் கியாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ கடைசி கேள்வி பாருங்கள். ஹூ இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ், அதாவது நவீன மரபியல் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சார்லஸ் டார்வின், கிரிகோர் மெண்டல், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், ஓட்டோ ஹான். சரிங்களா? இதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது தப்பு இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.